ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு பேபியோட திங்ஸு வச்சு ஒரு ப்ரிசர்வேஷன் பண்ண போகிறோம். சரியா? அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதல்ல ரெசின் எடுத்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதை தாண்டி நான் இதில் இந்த மோல்டில் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் லேயர் கொடுத்துருப்பேன். ஆல்ரெடி கொடுத்துட்டு அதுக்கு மேலே அந்த பேபியோட திங்ஸு எல்லாமே ஃபோட்டோஸு ப்ளஸ் டேட்டு எல்லா இதையும் ஜஸ்ட்டு சும்மா இப்போதைக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இனிமேல் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ண போகிறேன். சரியா? இதை மெதுவாக ஒன்று ஒன்றா பேஸ்ட் பண்ணிவிடணும். சரியா? நான் ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து 1 இயர் இருக்கும். 1 இயர் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 இயர் இருக்குமான்னு தெரியல, ஒரு 6 மந்த்ஸாவது இருக்கும். ஆனால் போஸ்ட் பண்ணாமல் அப்படியே போட்டிருந்தேன். அதனால தான் இப்போ தான் வாய்ஸ் கொடுக்குறேன். நார்மலாக நான் எல்லாமே என்னோடய வீடியோஸ் எல்லாத்துக்குமே உடனே லைவ் ஆடியோ தான் இது பண்ணுவேன். இந்த ஒரு வீடியோ தான் இப்படி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஜஸ்ட்டு இது எல்லா ஃபோட்டோவில் எல்லாமே பேக் சைடு டபுள் சைடு கம் ஷீட்டு உருட்டியிருப்பேன். அப்போ தான் அதை ஈஸியாக பேஸ்ட் பண்ண முடியும். அதுக்காக தான். இல்லைன்னா நீங்கள் ஸ்டிக்கர் ஷீட்டில் கூட பிரிண்ட் எடுத்துக்கலாம். சரியா? நான் ஸ்டிக்கர் ஷீட் யூஸ் பண்ணுறதில்ல, நார்மல் ஃபோட்டோ பேப்பர் தான். அதில் பேக் சைடில் டபுள் சைடு கம் ஷீட்டை உருட்டி விட்டுடுவேன். சரியா? அதே மாதிரி இந்த டேட்டு நேமு இதெல்லாம் ப்ரிண்ட் பண்ணியிருக்குது. நார்மல் இங்குஜெட் ப்ரிண்டபிள் ஃபிலிமு, அதுவும் ஸ்டிக்கர் ஷீட் மாதிரி தான். அதை ஆட்டோமேட்டிக்காக அதிலேயே வித்து கம்மோட வர ஷீட்டு தான் வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? அதே மாதிரி இதில் இருக்க அந்த கடல் குதிரை அதெல்லாமே ஒரிஜினல். அவங்க அதுக்கு மேலே நெயில் பாலிஷ் கோட் பண்ணி தந்திருக்காங்க கஸ்டமர். சரியா? இது கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஒர்க்கோட ஃபைனல் அவுட்புட்டு இந்த வீடியோவில் இருக்காது. ஆக்சுவலி இது எப்படி மேக் பண்ணுறேங்கிற மாதிரி மேக்கிங் வீடியோ தான் இருக்கும். ஏன்னா இது முடித்த அடுத்த நாளே கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துட்டோம். அதனால் எனக்கு வீடியோ எடுக்க முடியலை. ஓகேவா? இதே மாதிரி இதில் நான் ரொம்ப பொறுமையாக ஒட்டியிருப்பேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இல்லை பொறுமை இல்லாதவங்க கொஞ்சம் மூவ் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்ட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. நான் ஏன் பொறுமையாக அதை வைக்கிறேன்னா எல்லாருக்கும் புரியணும். வந்து ஒரே ஒரு கான்செப்ட் தான், மற்றபடி நம்ம வீடியோ ரொம்ப லெந்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. சரியா? ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் அதை ஸ்கிப் பண்ணீங்க, அதை பேஸ்ட் பண்ணது ஏன் காட்டலை, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும். இல்லை ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்பாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நம்ம மொத்தமாக ஜஸ்ட்டு லைவாக நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே வீடியோவில் போட்டிருப்பேன். எந்த சேஞ்சும் இருக்காது. சரியா? இது எல்லாமே ஆல்ரெடி நான் பிளான் பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தது. அதனால் கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சுது. அளவெல்லாம் அளந்து கரெக்டாக. இதில் ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கூப்பிட்டு கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாவது ரெசின் ஆர்ட் பண்ணணுன்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒர்க் ரொம்ப கம்மி தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக தர பார்க்குறேன். ஓகேவா? இங்கே எப்படி வேணுங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பிட்டு உங்கள் மெட்டீரியல்ஸ் அனுப்பினீங்கன்னா நீட்டாக பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா? ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச தீம்ஸில் எல்லாமே பண்ணி தந்துடுவேன். இதுக்கு எண்டில் வேணும்னா இந்த வீடியோவோட எண்டில் வேறு இதுக்கு முந்தின ஒர்க்கோட அவுட்புட் வேணும்னா நான் அட்டாச் பண்ணுறேன். சரியா? இது மாதிரி ஒன்று ஒன்றா பொறுமையாக பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இன்னும் பேஸ்ட் பண்ண வேண்டியது 2-3 இருக்குது. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம சேனல் வாட்சர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட பரவாயில்ல, ஒரு 4K வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வாட்சர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி, இன்னும் மானிட்டைசேஷனே ஆகலை. ஓகேவா? இது யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு விருப்பம் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் வியூஸ் போகும், நமக்கு வாட்சர்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அது கொஞ்சம் எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி யாருக்காவது ரெசின் ஆர்ட் பண்ணணும், ஒரு கீச்செயின்லேருந்து எல்லாமே பண்ணுறோம் நாங்கள். உங்களுக்கு எது தேவைன்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் பண்ணித்தரேன். சரியா? அதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் பண்ணுறோம். சப்ளிமேஷனில் கீச்செயின், பில்லோ, மக் இதெல்லாம் பண்ணுறோம். அதுவும் யாருக்காவது தேவை இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பல்க் ஆர்டர்ஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நல்ல ப்ரைஸில் பண்ணலாம், பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணலாம். இல்லை ப்ரைஸ் கேட்டுடுங்க. உங்களுக்கு அது பெஸ்ட்டு ப்ரைஸாக தோணுச்சுன்னா என்கிட்ட பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இது இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு பேஸ்ட் பண்ணி.
இனி ரெசினை தான் மேலே போர் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே. இப்போது நம்ம அரேஞ்ச் பண்ணாலும் இந்த கடல் குதிரை அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம ரெசின் விட்ட பிறகு இப்போ ரெசின் இதே மாதிரி விட்ட பிறகு திருப்பி ரெண்டாவது ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் மூவ் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை. சரியா? இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும். இன்னும் விடணும் ரெசின், கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுறேன். மிக்ஸ் பண்ணது மொத்தமாக நான் விடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுருக்கேன். சரியா? பொறுமையாக பண்ணுறேங்கிறதுக்காக யாரும் திட்ட வேண்டாம். எல்லாருக்கும் புரியணும். இது இப்போ ஒரு ஆள் பண்ணுனா எப்படி இருக்குங்கிறத பொறுமையாக பார்க்கணும். அதனால தான் நான் ஃபாஸ்ட்டாக எல்லாம் ஃபாஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணாமல் மெதுவாக இல்லைன்னா இடையில கட் பண்ணாமல் அப்படியே லைவாக போடுறேன். உங்களுக்கு ஏதாவது அவசரம், இதை ஜஸ்ட்டு இதோட அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் போதுன்னா ஜஸ்ட்டு மூவ் பண்ணி பார்த்துடுங்க. இல்லைன்னா ஸ்பீடாக ஏதாவது வீடியோ போட்டிருப்பாங்க நிறைய பேர், அதை கூட பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் அதில் விடுற டைமில் அந்த கடல் குதிரை மூவ் ஆகுது, அதே மாதிரி மூவ் ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு விட்டுட்டு முடிச்சுட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அதை தாண்டி 1 hour தாண்டி திருப்பியும் செக் பண்ணிவிடுங்க. சம்டைம்ஸ் நான் வச்சுருக்கிறது சின்ன ஸ்லாண்டிங் பொசிஷன் ஏதாவது இருந்ததுன்னா அங்கங்கே மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. சரியா? இது ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு ரெசன் விடணும். சரியா? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேமெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நிறைய பேர் கூப்பிட்டு வேறு எனக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய மனசு. ஏன்னா அது என்ன சொல்கிறது, நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிற டைமில் எனக்கு இருக்க ஹாப்பி அது தனி. அது காசு கொடுத்தாலும் கிடைக்காது, அவ்வளோ பெரிய சந்தோஷம். சரியா? ஒவ்வொருத்தரும் நம்மகிட்ட கூப்பிட்டு பேசுகிறது, அவங்க வீட்டில் ஒருத்தர் மாதிரி பேசுகிறது, அதெல்லாம் ரொம்ப காடோட கிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க. ஏன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ரிலேட்டிவில் உள்ளவங்க பேசுகிறத விட ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக உரிமையோடு பேசுவாங்க. அதுவும் இந்த மதுரை, திருச்சி அவங்க எல்லாம் என்னன்னு தெரியல, அண்ணான்னு கூப்பிட்டாங்கன்னா அதை கூட பிறந்த அண்ணா கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுவாங்க. அவ்வளோ உரிமையாக பேசுகிறாங்க. சரி, நம்ம இதில் வந்துடும். சரி, இதுதான் ஓரளவுக்கு நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். பார்த்திங்களா? இவ்வளோ தான். ஜஸ்ட் இதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங் கூட போட்டு தான் நான் கஸ்டமருக்கு கொடுக்க போகிறேன். சரியா? இந்த வீடியோ இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி முழுசாக பார்க்க சொல்லுங்கள். அப்போ தான் ரெசன் ஆர்ட் பண்ணுறதுக்கான ஐடியா கிடைக்கும். நான் இதில் கிளிட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் சைடில், பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இதுதான் ஃபைனல். ஓகேவா? இதோட அவுட்புட்டு சூப்பராகவே வந்துச்சு. சரியா? ஓகே, இது போல் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.